சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாய். அதுவும் வெளியில் காட்டிக்கொள்ளவும் முடியாமல் மனதுக்குள் புலம்பிக் கொண்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று ஒன்றுமே புரியாமல் நீ இருக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் அழுத்தங்கள் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய வார்த்தையில் நடுக்கம், உன்னுடைய மனதில் கலக்கம், கண்ணீரை விடலாமா இல்லை விட வேண்டாமா என்று ஏதோ ஒன்றுமே புரியாமல் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக அதிகமான மன உளைச்சல் இருக்கிறாய். முன்பெல்லாம் ஏதோ ஒரு நேரம் கெட்ட விஷயம் நடக்கும், அதற்கு பிறகு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாயானால் ஒரே கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது. எதுவுமே வெளியில் சொல்லவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மனதில் அத்தனை காயங்கள். உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் புரிந்து கொண்ட இந்த சாய் அனைத்திற்கும் ஒரு நல்ல வழியை காமிக்கலாம். உனக்கு என்னென்னலாம் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கலாம் என்றுதான் வந்துவிட்டேன். அம்மா, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும். முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், வேறொரு நாள் வேறொரு மாதிரி இருக்கும். இன்று நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எதற்காக ஒரு வார்த்தை இருக்கிறது, மிராக்கள். அந்த மிராக்கள் என்ற வார்த்தை நான் செய்வது. பல பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையையும் இந்த விஷயத்தையும் நான் செய்திருக்கிறேன். சாய் எனக்கு லீலை செய்து விட்டார். சாய் எனக்கு மிராக்கள் செய்து விட்டார். அவர் நிச்சயமாக என்னோடு இருக்கிறேன் என்பதை காட்டிவிட்டார். நான் இதெல்லாம் நடக்காது, தவறுதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பிரார்த்தனையினாலும் என்னுடைய வேண்டுதலினாலும் சாய் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையினாலும் சாய் எனக்கு முழுமையாக நான் கேட்டதை கொடுத்து விட்டார் என்று பல பேர் உன்னுடைய காதுபடவே பேசியிருப்பதை நீ கேட்டிருப்பாய். ஏன் உன்னிடமே வந்து சில பேர் சொல்வார்கள், சாய் பார், உனக்கு லீலையை தான். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இப்பொழுது மனம் நொந்து போயிருக்கிறாய், என்னென்ன விஷயங்களை என்னிடம் கேட்டு எதிர்பார்க்கிறாய் என்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாமல் அல்ல, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வழிகாட்டுவேன். எல்லாவற்றுக்கும் என்னிடம் வழி உண்டு. கண்டிப்பாக கூடிய விரைவாக உன்னுடைய மனதில் இருக்கும் சில குழப்பங்கள், தீர்க்க முடியாதது என்று நினைத்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை நீ உணர்வாய். எத்தனை நபர்கள் என்னிடம் வந்து என்னிடம் சாயி, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய உதவியாகத்தான் இன்று மட்டுமல்ல என்றுமே இருக்கிறேன். தங்கமே, வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. ஏன் தெரியுமா? நீ எந்தெந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்கிறாயோ, எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நீ அவமானப்பட்டதையெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்கிறாயோ, நிச்சயமாக அதையெல்லாம் வைத்து நீ முன்னேறுவாய். நிறைய தேடல்கள் இருக்கிறது. உன்னுடைய மனதில் நிறைய தேடல்கள் உள்ளது. அந்த அனைத்து தேடல்களும் நிச்சயமாக என்னிடமிருந்து நடத்தி தரப்படும். நீ தேடுவது மட்டும்தான், நீ செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதற்கு பிறகு சரி செய்வதும் நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் செய்வதும் என்னுடைய கையில் இருக்கிறது. நம்பிக்கையோடு தானே என்னிடம் வந்தீர்கள். மற்றபடி எதற்காக நீங்கள் ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? கண்ணீரை விடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய தேவைக்கு நிச்சயமாக நான்
உங்களுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்வேன். ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் தயவு செய்து அதிலேயே அமர்ந்திருக்காமல் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு என்னென்ன வழி காட்ட முடியுமோ, என்னென்ன வழி உங்களுக்கு அழகாக செய்ய முடியுமோ அனைத்து விஷயத்தையும் நான் செய்வேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்து வாழ வைப்பேன். இங்கு துரோகத்திற்கு அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள். சில நபரை நம்புவோம். நம்பி நம்பி ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தான் நம்புகிறாயே, எல்லாவற்றையும் தான் நீ சர்வ சாதாரணமாக நம்புகிறாய். அதனால்தான் இவ்வளவு பேரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். உன்னுடைய வாழ்வில் எல்லாமே இன்பமானது தான். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நல்லது நடக்கும். எல்லா விஷயத்திலேயும் நான் துணையாக இருப்பேன், வழிகாட்டுகிறேன். புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் இன்பமாக நடக்கும். இனிமேல் வரும் காலம். இப்பொழுது நீ எதை கவலையோடு நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமெல்லாம் கவலையே இல்லாமல் பறந்து போகும் என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இந்த சாய் இன்று மட்டுமல்ல என்றுமே ஆதரவாக இருப்பேன். கண்ணீரை அதிகமாகவே சிந்துகிறாய். மனதில் ஒரு குழப்பம் வந்துவிட்டதா, அதை உடனடியாக விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும். அதையே பற்றி யோசித்து கொண்டு இருந்தால் அதே இடத்தில்தான் அமர்ந்திருப்பாயே தவிர அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னால் நகர முடியாது. காலம் காலமாக உன்னுடைய வாழ்வில் நான் மிக பெரிய ஒரு இன்பத்தை தரப்போகிறேன். எப்படி காலகாலமாக நீ சிறு வயதிலிருந்தே என்ன வாழ்க்கை என்று சலித்து கொண்டு வாழ பிடிக்காமல் இருந்தாயோ அதையெல்லாம் இனி வராமல் காலம் காலமாக, அதாவது இப்பொழுது வயதான பிறகு எல்லா நேரத்திலேயும் உனக்கு துணையாகவும் உன் குடும்பத்திற்கு துணையாகவும் இந்த சாய் இருக்க போகிறேன் என்பதில் எந்த மாற்றமும் அல்ல. வரிசையாக இனி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு துன்பத்தை மட்டும் தரவே தராது. துன்பங்களானது நிச்சயமாக நிச்சயமாக உன்னை விட்டு போகும். துன்பங்கள் போய் இன்பங்களானது தானாகவே, துன்பங்கள் போய் இன்பங்களானது தானாகவே உன் வீட்டை தேடி வரும் என்பதை நீ மனதால நம்பு. என்னை நம்பி வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாக்குகிறேன். ஏனென்றால் யாருமே இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறார்கள். எப்பொழுதும் யாராவது ஒரு நபராவது வந்து நமக்கு நல்லது செய்வாரா என்று காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்வில் இனிமேல் எந்த ஒரு சிறிய கஷ்டமும் வராமல் சந்தோஷங்கள் மட்டுமே வரும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுது எல்லாம் என்னுடைய உதவிகள் வேண்டுமோ ஓம் சாய்ராம் என்று மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொல் போதும். உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் இன்பமாக நான் வந்து நிற்பேன். கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.